மண்ணுலக வாழ்வை விட்டு விண்ணுலகம் சென்றதென்ன நீங்கள் விண்ணுலகம் சென்றதென்ன மண்ணுலகே வாழ்வை விட்டு மண்ணுலகே வாழ்வை விட்டு விண்ணுலகம் சென்றதென்னே விண்ணுலகம் சென்றதென்னே கண்ணின் மணி ராமன் நிலை எண்ணாமல் போனதென்ன நீங்கள் எண்ணாமல் போனதென்ன மண்ணுலக வாழ்வை விட்டு விண்ணுலகம் சென்றதென்ன கண்ணின் மணி ராமன் நிலை எண்ணாமல் போனதென்ன ராமனை ஒரு கணம் எண்ணி பார்த்தீர்களா? இப்படி உயிரை விட்டு விட்டீர்களே. ஐயோ, கண்மணி ராமன் தந்தை எங்கே என்று கேட்டார். அதற்கு நாங்கள் என்ன பதிலை சொல்லுவோம்? என்ன சொல்வேன், எப்படி சொல்வேன் என பலவாறு அழுது புலம்பினார்கள் அந்த தாய்மார்கள். ஆமா, சூரியகுல சாம்ராஜ்யம் சோகத்தில் ஆழ்ந்தது. இங்கே இப்படி இருக்க காட்டினுள் புகுந்த ராமன் சீதை லக்குவன் மூவர் என்ன செய்தார்கள் தெரியுமா? என்ன செய்தார்கள்? கங்கை நதிக்கரை அடைந்தார்கள். காலையும் மலர்ந்தது. ஆமா, கதிரவனும் எழுகின்றான். கங்கை கரையிலே செல்லும் அவர்கள் அழகை கம்பன் எப்படி வியந்து சொல்லுவான்? எப்படி சொல்லுகின்றார்? வெய்யோன் ஒளிதன் மேனியின் விதி சோதியின் மறைய பொய்யோ எனும் இளையானொடும் போனான். மையோ மரகதமோ மறிகடலோ மலைமுகிலோ ஐயோ இவன் வடிவு என்பது ஓர் அழியா அழகுடையா. அந்த சூரிய ஒளியினுடைய அந்த கதிர்கள் ராமன் சீதை இலக்குவன் மூவர் மேல படுது. ஆமா, கதிர்வீச்சு விரி சோதியின் மறைய அந்த சூரியன் அப்படியே மறைகின்ற நேரத்தில் இருக்கக்கூடிய ஒளி. ஆமா, பொய்யோ எனும் இடையாளுடைய சீதையினுடைய இடை பொய்யான இடை ஒல்லியா இருக்கும். ஆமா, இளையானோடும் போனான். மையோ மரகதமோ மறிகடலோ மலைமிகிலோ. இவன் அழகு என்ன அழகுன்னே சொல்ல முடியும். ஆமா, சொல்ல முடியாத அளவுக்குள்ள அழகு. மைன்னு சொல்லக்கூடிய கலரா, மரகதமா, பளிச்சு பளிச்சுன்னு வெட்டக்கூடிய மரகதமா, மறிகடலோ இந்த அலை வந்து அப்படி மறிஞ்சு வரும்போது ஒரு கலர் கொடுக்குமே. ஆமா, அது ஒரு கலர், தனி கலர் வரும். ஒருவேளை அந்த கலரா இருக்குமோ? இப்படி இருக்குமா? மழை முகிலோ, மழை பெய்வதற்கு முன்பு ஒரு கருப்பா வருமே ஒரு. ஆமா, கருப்பு வெளுப்பு நீலம் எல்லாம் சேர்ந்து வரும். ஆமா, ஐயோ இவன் வடிவு என்பது ஓர் அழகா அழகுடைய அழகு மட்டும் இல்ல, அழியா அழகுடைய. இந்த அழகுக்கு அழிவே கிடையாது. ஆமா, இந்த அழகு வாயினால சொல்ல முடியாத அளவுக்குள்ள அழகு. ஆமா, அவ்வளவு இயற்கையான அழகுடையவன் ராமன். ஆமா, அதன் பிறகு கங்கா ஸ்நானம் செய்து அங்கு வாழும் தவ முனிவர்கள் ராமனை தரிசித்து அவர்கள் கொடுத்த காய்கனிகளை உண்டு இளைப்பாறு இருக்கும் பொழுது அருகில் உள்ள சிரிங்கிபேரம் என்னும் சிற்றூரில் வாழும் ஒரு ஓடம் ஓட்டும் குகன் என்னும் வேடன் ஸ்ரீராமனின் வரவை அறிந்து காண்பதற்கு ஆவல் கொண்டு எங்கே வருகிறான் தெரியுமா? எங்கே வருகின்றான்? ராமநாமத்தை உச்சரித்த வண்ணமே வருகிறான். ராமா ராமா, நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே, திண்மையும் பாவமும் சிதைந்து தேய்வுமே, ஜென்மமும் மரணமும் இன்றி தீருமே இம்மையே ராமா என்ற இரண்டெழுத்தினாலே ராமா 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 பாடி வந்த குகனை பார்த்து லக்குவன் சொல்லுகிறான். என்ன சொல்றான்? அவன் லக்குவன் எப்பவுமே கோபத்தோடு தான் இருப்பார். ஆமா, அவருக்கு கோபம் வந்தா சின்ன அவருக்கு பண்ண முடியாது. நாட்டுல இருக்கவன காட்டுக்கு வேணா கோபம் வராதா? அதானே,
யார் நீ? எதற்காக இங்க வந்த? உனக்கு என்ன வேண்டும்? அதானே யார பார்த்தாலும் லெக்குவனுக்கு சந்தேகம். அவரு பூரா கோவத்துல தான் இருக்கிறாரு. ஏன் தெரியுமா? இவனல்ல நம்மள சதி பண்ணு வந்திருக்கான். ஆமா, என்னத்துக்கு இவன் எங்க வரான்னு தெரியலையே. அரண்மனையில செய்த சதி போதாத. யார நீ? எதுக்குடா அங்க வந்தா? வாடா. உடனே அவன் அதுக்கு என்ன சொன்னான் தெரியுமா? என்ன சொன்னார்? தேவனின் கடல் சேவிக்க வந்தனன் நாவாய் வேட்டுவன் நாயடி என்று சொன்னான். எப்படி சொன்னான் தெரியுமா? எப்படி சொன்னா? அதாவது என் பேரு குகன் என்னும் ஓடம் ஓட்டுவேன். நான் சிறிய பேரம் இருந்து சிற்றூரை சேர்ந்தேன். ஆமா, நான் ஓடம் ஓட்டக்கூடியவன். பல படகுகள்லாம் எனக்கு உண்டு. ஆமா, ஓடம் ஓட்டும் ஒரு வேடர் குலத்தவன். ராமனின் திருவடி சேவிக்க வந்தேன், அடியவனை ஏற்றுக்கொள்ள வேண்டும். உடனே ராமபிரான் அவரை வரச்சொல் என்றதும் அப்படி ராமனுடைய பாதார விந்தத்திலே வீழ்ந்தான். பாதார விந்தங்களில் சிவ சிவா விழுந்து எழுந்தேடோவான். சிவ சிவா ரகரா ராமநாமம் ராமநாமம் ராமநாமோ தெய்வத்தை கண்டு கொண்டான் கண்டு கொண்டான். பணிந்து விழுந்து எழுந்தார். அப்படி ஆதாரமே நீதான் ராமா, ராமநாமமே ஆதாரம் என்று அப்படி தெய்வத்தை கண்டு விழுந்தது போல அவர் பாதத்தில். சரி, தங்களை காணும் பாக்கியம் நான் செய்த தவம், என் தாய் செய்த தவம் புண்ணியம், என் பெற்றோர் செய்த புண்ணியம். அண்ணலே, தங்கள் பசியை போக்க தேனும் மீனும் கொண்டு வந்திருக்கிறேன். இதை ஏற்றுக்கொள்ள தங்கள் திருவுள்ளம் எப்படியோ பாருங்க. இதைத்தான் ஒருத்தன் இங்கே இருந்துட்டு ஒரு அமைச்சர் பழைய முன்னால் இருந்தவன் மராட்டியத்தில் இருந்து ஒருத்தன் சொன்னான், ராமர் மாமிசம் சாப்பிட்டாரு. அவனுக்கெல்லாம் என்னாவது தெரியுமா? எங்கே பாருங்க, இந்த ராமாயணத்தில் இந்த ஒரு இடத்துலேயும் தான் தேனும் மீனும் கொண்டு வந்திருக்கிறான். ஆமா, நீங்கள் இந்த உணவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் சொன்னதுக்கு ராமன் என்ன சொன்னா தெரியுமா? ராமன் என்ன சொன்னாரு? சுத்தி இருந்த முனிவர்களை எல்லாம் பார்த்து அப்படியே லேசா ஒரு புன்சிரிப்பு. நான் சாப்பிட மாட்டேங்குது அவனுக்கு தெரியாது போல இருக்கு, அதனால சொன்னது போல இருந்துச்சான். ஆமா, அந்த பார்வையும் அந்த சிரிப்பும். அதுக்கு அவர் என்ன சொன்னார் தெரியுமா? என்ன சொன்னார்? நீ அன்போடு கொண்டு வந்த உணவு அமிழ்தினும் இனியது, ஆகவே அது நான் உண்டதற்கு சமம், நீ அதை கொண்டு போ. ஆமாப்பா என்று நான் சாப்பிட்டதுக்கு சமந்தான். ஆமா, நீ அங்க வை. உன் அன்புக்கு நான் இதை சாப்பிட மாட்டேன்னு கூட அவர் சொல்லல. உன் அன்புக்கு ஈடு இணையே இல்லப்பா. அதாவது நல்லவர்கள் நல்லதையே பேசுவார்கள். ஒருத்தன் கெட்டவனா இருந்து பேசிக்கிட்டே இருக்கான்னு வச்சுக்கிடுங்களா. இப்ப நல்லவன் என்ன சொல்லுவானா தெரியுமா? என்ன? நல்லவர்கள் நல்லதையே பேசுவார். ஆமா, கெட்டவன் கெட்டதான் பேசுவான்னு சொல்லி கூட அவனுக்கு வாய் வராது. ஆமா, கெடுவான் கேடு நினைப்பான். அதுதான் ராமனே போவான் கடைசில. அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் காலையிலே நீ கங்கை கரையை நாங்கள் கடக்க வேண்டும், உடனே ஓடத்தை கொண்டு வந்துவிடு. சரி. உடனே ராமனை பிரிய மனமில்லாத குகன் அன்று இரவு அங்கே கழித்து விட்டு காலையிலே ஓடத்தை கொண்டு வந்தார். ஆமா, சீதையும் லக்குவனும் ஓரிடத்தில் ஏறியதும் அந்த ஓடத்தில் ஏறி உட்கார்ந்தாங்க. சரி, ராமன் ஓடத்திலே ஒரு காலை தூக்கி வைத்து, நில் ராமா, உன் பாதத்தில் இருக்கு தூசி பட்டுன்னா ஒருவேளை இந்த உன் பாதத்தில் இருக்க தூசி பட்டா கல்லு கூட பொண்ணாயிருமாமே. ஆமா, ஏற்கனவே அங்க ஒரு காய் இருக்குல்ல. எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருக்கு ஐயா. ஐயா, இந்த ஓடத்துல தூசியோட காலை வச்சு ஒரு பொண்ணு வந்துட்டுன்னா ஆமா 2 பொட்டாட்டிக்காரி ஆயிரும். வேண்டாம் ஐயா, தயவு செய்து இறங்கிருப்பா. இல்ல, நான் உன் காலை கழுவி விட்ட பிறகு நீ ஏறி உட்காரு. ஐயோ, இவனுக்கு எப்படியாவது ராமனுக்கு பாதம் 2 கழுகணும். அவனுக்கு அது எண்ணம். அதுக்கு இப்படி ஒரு சாக்க சொல்றான். ஆமா, உடனே 2 பாதம் கழியும். உடனே ராமனுக்கு தெரிஞ்சு போச்சு, இவன் நம்ம காலை பாதத்தை கழுவைக்கு ரெடி ஆயிட்டான். அது சரி சரி சரி, வா வேலையை நடக்கட்டும். ஆமா என்று கால் 2 கழுக உடனே அங்கே சென்று அப்படியே அமர்கிறார்கள். எல்லோரும் அந்த கங்கையிலே குகன் ஓடத்தை ஓட்டிக்கொண்டே வருகின்றார். அப்படியே தென்கரையை அடைந்தார்கள். சரி, எல்லோரும் ஓடத்தை விட்டு கீழே இறங்கினாங்க. இறங்குப்பா. ராமன் லக்குவன் சீதை மூவரை இறங்க குகனை பார்த்து ராமன் சொல்லுகிறான். என்ன சொல்லுகிறான்? குகனே, நீ என் உற்ற நண்பன் மட்டுமல்ல, இன்று முதல் எந்த நிலை வந்தாலும் என் உயிரில் கலந்தவன் நீ. எந்த நிலை வந்தாலும் என் உயிரில் கலந்தவன் நீ. எனது தம்பி உனக்கும் தம்பி, எனது தம்பி உனக்கும் தம்பி, எந்த சீதை உனக்கு
உனக்கு அண்ணி, எந்த தம்பி உனக்கு தம்பி, எந்த தம்பி உனக்கு தம்பி, எந்த சீதை உனக்கு அண்ணி. உன்னோடு ஐவரானும் குருதியது குகனே என்றான். அன்புள்ள இனி நாம் ஓர், அன்புள்ள இனி நாம் ஓர் அழியாத உறவுகளானோ. உடன் சொல்லுற அன்புள்ள இனி நாம் ஓர் ஐவர்கள் உளரானோம் கம்பன் சொல்லுவார். ஆம். இனி இது என் தம்பி உனக்கு தம்பி. ஆமா. நம்ம இனி உன்னோடு சேர்ந்து நம்ம எத்தனை பேர் ஆனோம்? அன்புள்ள இனி நாம் ஒரு ஐவர்கள் உளரான். ஆஹா, ஐவர்களாக நம்ம 5 பேர் ஆயிட்டோம். ஆமா என்று குகனை ஆறத் தழுவி பிரியா விடைபெற்று வெற்றி மூவரும் வனத்திற்குள்ளே புகுந்தனர். ஆமா. பரத்வாஜ முனிவருடைய வழிகாட்டுதலின்படி சித்திரக்கூட மலையின் அடிவாரத்திலே பர்ணகசாலை அமைத்து தங்கியிருந்தனர் ராமனும் சீதையும் லக்குவனும். இங்கே இப்படி இருக்க குரு வசிஷ்டரின் சொல்படி தேரேறி சத்ருக்கனன் கேக நாடு சென்று பரதனை அயோத்திக்கு அழைத்து வந்தார். சரி மகனே பரதா, அம்மா அழைத்து வந்த உடனே கைகையை வந்து பார்க்கிறான். தாயா தானே முதல்ல வந்து பார்ப்பான். ஆமா. மகனே பரதா, கேகை நாட்டில் யாவரும் நலந்தானே? ஆமா, யாவரும் நலந்தான். சரி, என் தந்தை இங்கே, நான் உடனே அவரை பார்க்க வேண்டும். உன் தந்தை இறந்து விட்டார். என் தந்தை இறந்து விட்டாரா? ஆமா. ஐயோ தந்தையே, தயாநிதியே, அலறினான், துடித்தான். பரதன் பெருமூச்சு விட்டான். தந்தையே இகபரமே, ஈடில்லா பேரருளே, முந்தையோர் விதித்த விதி 3000 வருடம் தானோ. உன்னையோ விதித்த விதி, உன்னையோ விதித்த விதி 3000 வருடம் தானோ. எந்தையே இகபரமே, ஈடில்லா பேரருளே, விதித்த விதியோ 3000 வருடம் தானோ. ஐயோ 3000 இந்த உலகம் இருக்குவதை நீ இருப்பாய் என்று எண்ணி இருந்தேனே. தாயான கையின் கொடுஞ்சேலை அறிந்தான் பரதன். இதற்கு காரணம் தாய்தான். அடி பாவி, எனக்கு தாய் என வந்த பேயே, என்ன காரியவடி செய்து விட்டாய்? 1000 தந்திரன் கொண்டு கூடினாலும் என் அண்ணனின் திருமுகத்திற்கு இணையாக முடியுமா? ஓடி சூரியன் கூடி பிறந்தாலும் என் அண்ணனின் திருவடிக்குத்தான் இணையாக முடியுமா? அதானே. ஐயோ நான் என்ன செய்வேன், என்ன செய்வேன்? அண்ணா, விண்ணவர் போற்றும் வேதநாதனை, மன்னவர் வணங்கும் வள்ளல் ராமனை காற்றுக்கு விரட்டி 10 திக்கும் தேரினை ஓட்டி படைவலை திரட்டி வரும் எதிரிகளை கொன்று வெற்றி வாகை சூடிய பராக்கிரமசாலியான என் தந்தையை கொன்ற கொலைகாரி. உன் நாவை அறுத்து உன்னையும் நான் கொல்லாமல் விடமாட்டேன் என்று உரையிலே கிடந்த உரைவாளை குருவினார். உன்னை கொண்டார் எனக்கு பாவம் இல்லை. சூரிய குல சாம்ராஜ்யத்தை சூழ்ச்சி செய்து அளித்த சூனியக்காரி கைகேயை தான் பெற்ற மைந்தனை கொன்றான் என்ற பழி ஏட்டிலே பதியட்டும். பிற்கால சந்ததிகள் படித்து உணரட்டும். வஞ்சகி, உன்னை கொண்டால் என் அண்ணன் என் மீது கோபம் கொள்வார் என்பதற்காக உன்னை விட்டு விடுகிறேன். ஐயோ, இது அத்தனைக்கும் என் தாய் என்று எண்ணும் போது என் நெஞ்சமெல்லாம் நடுங்குகிறதே. ஐயோ, என் இதயமெல்லாம் கலங்குகிறதே. என் உள்ளமெல்லாம் மயங்குகிறதே. அடி சண்டாளி, உனக்கு நான் மகனாக பிறந்ததே பெரும் பாவம். தீராத பழிக்கு என்னை ஆளாக்கி விட்டாயே, என்னை ஆளாக்கி விட்டாயே. நீ நினைத்த வாழ்வு நிறைவேறாது போகட்டும். என் உள்ளம் எரிவது போல் என்னை பெற்ற உன் வயரும் எரியட்டும். அரச வாழ்வை நீயே வைத்துக்கொள். நீ எனக்கு தாயும் அல்ல, நான் உனக்கு மகனும் அல்ல. இனி நான் என் முகத்திலே நீ வெளியாதே, இங்கிருந்து ஓடிவிடு என்று பலவாறு அழுது. கடைசி வார்த்தை ஒரு தாய் ஒரு மகனை பார்த்து, நீ என் முகத்திலே முழிக்காடா, நீ அவ்வளவு மோசம், ஓடு என்று சொன்னா செத்து போயிடணும், உயிரோடு இருக்கவே கூடாது. சாவுக்கு சம்பந்தம் அது. இந்த கைகையை கேட்ட கேள்விக்கு கைகையை செத்துருக்கணும் இல்லையா? ஆமா.
உடனே கோசலை சுமித்திரையின் பாதத்திலே விழுந்து அழுது இருக்கக்கூடிய நேரத்தில் பாதத்திலே விழுந்தழுதான் பாவி நான் பகையானேன் அந்த பாவி நான் பகையானேன் பாதத்தில் விழுந்தழுதாய் பாதத்தில் விழுந்தழுதாய் பாவி நான் பகையானேன் பாவி நான் பகையானேன் சிதைந்தது வாழ்வு என்றான் சிதைந்தது வாழ்வு என்றான் சீர்குலைத்தாள் அன்னை என்றான் சீர்குலைத்தாள் அன்னை என்றான் சுமித்திரையின் பாதத்தில் விழுந்து அழுது புலம்பினான். பாதத்திலே விழுந்தவன் பாவி நான் அம்மா பாவி. உங்கள் அனைவருக்கும் நான் பகையாளி ஆகிவிட்டேன். சிதைந்தது என் வாழ்வு என்றான். சீர்குலைத்தாள் என் அன்னை என்றார். ஐயோ அழுது புலம்பி, தாயே இந்த மறுக்கத்தை காணவோ நான் இங்கு வந்தேன் என்று பரதன் அழுது புலம்ப இருவரும் கோசலையும் அந்த சுமித்திரையும் இவன் குற்றமற்றவன் என்று எண்ணினார். அவனை ஆறத் தழுவி சமாதானப்படுத்தினார்கள். அப்பொழுது குருவாகிய வசிஷ்டர் ஆணைப்படி தசரதரின் உடல் சரையு நதிக்கு கொண்டு வரப்பட்டது. பரதன் தனக்கு இறுதி சடங்கு செய்யக்கூடாது என்று தசரதர் முன்பு சொன்னதை வசிஷ்டர் சொன்னார். உடனே அந்த நேரத்திலே தசரதன் அழுகின்றார். என் தந்தையின் இறுதி சடங்கை கூட செய்வதற்கு எனக்கு அருகதை இல்லாமல் போய்விட்டது. அம்மா நான் என்ன செய்வேன் எனக்கு இப்படி ஒரு நிலைமை வந்துவிட்டதே, நான் என்ன செய்வேன்? யாருக்குமே இந்த நிலைமை வரக்கூடாது. என்னை பெற்றவளால் தான் எனக்கு இந்த நிலைமை வந்ததோ? கொடுமை, இது கொடுமை, கொடுமையிலும் கொடுமை என்று அழுதான். பிறகு எல்லோரும் காய்ந்த நாணல் செடிகளால் தசரதரின் உடல் எரிவூட்டப்பட்டது. நாணல் செடி வச்சு எரிச்சாங்க. நாணல் செடியில வச்சு எதனால எரிச்சாங்கன்னே? நாணல் செடி ஆத்தங்கரை பக்கத்துல நிக்கும். ஆமா, ஆத்துல தண்ணி கரை புரண்டு ஓடும் போது அது அப்படியே உள்ள முங்கின மாதிரி இருக்கும். தண்ணி தண்ணி போன உடனே நிமிர்ந்துரும். அதே மாதிரி தான் தசரத சக்கரவர்த்தி எவரும் எதுக்கவும் முடியாது. அதனால தான் அவர் அவ்வளவு வீரம் படைத்தவர், எப்பொழுது நிமிர்ந்து நிற்பார் என்பதை காட்டவே இந்த தசரதர் இந்த வரலாற்றை இந்த இடத்தை காமராஜர் ஒரு இடத்துல பேசியிருக்காரு மதுரையில. வெங்காயத்தை பெருந்தலைவர் காமராஜர். ஆமா, வெங்காய வெடி இருக்கு இல்லையா? ஆமா, வெங்காய வெடி. அதை தூக்கி கூட்டத்தில் எரிஞ்சானா மதுரையில. அதுக்கு அவர் சொன்ன கதை இதுதானா? என்ன தெரியுமா? உங்களுக்கு ஒரு கதை தெரியுமா? தசரதரை இப்படி இந்த மாதிரி செடியை, நாணல் செடியை வச்சு தான் எரிச்சாங்களாம். ஆமா, அந்த கதையை உங்களுக்கு நான் நினைவூட்டுவது உங்களுக்கு நினைவு சரியாக புரியும் என்று நினைக்கிறேன். இந்த வெங்காய வெடிக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன், நான் நாணல் செடி போன்றவன் சொன்னார். ஆமா, பார்த்தீங்களா? ஆக அப்படி இருக்க உடனே எரிவூட்டப்பட்டது. சரி, ஈமச் சடங்குகளை எல்லாம் சத்துருக்கனன் செய்தான். ஆமா, மறுநாள் காலையிலே அந்த பரதனை அழைத்து குரு வசிஷ்டர் என்ன சொன்னார் தெரியுமா? என்ன சொன்னார்? பரதா, இனி நான் சொல்வதை நீ கேட்க வேண்டும். சரி, நீ அரசு பொறுப்பை ஏற்று நாட்டை ஆள வேண்டும் என்றதும் கேட்ட பரதன் என்ன சொன்னான் தெரியுமா? என்ன சொன்னார்? நஞ்சினை நுகர் என நடுங்குவாரினும் அஞ்சினன் அயர்ந்தனன். ஒருத்தன் நஞ்ச கொடுத்து இத குடிடான்னு சொன்னா எப்படி இருக்கு? அஞ்சினான். ஆமா, குடிப்பானா? அயர்ந்தான், நடுங்கினான். அப்பொழுது சுவாமி என்ன வார்த்தையை சொன்னீர்கள்? என் தமையன் அமர வேண்டிய ஆசனத்தில் நான் அமர்வதா? அதானே, என்னை பெற்ற பாதி கொடுத்த இந்த ஆட்சியை நான் பெறுவதா? கூடவே கூடாது என்று சொல்லுகின்ற வேளையில், மூன்று உலகுக்கும் ஓர் முதல்வனாய் முதல்வன் தோன்றினன் இருக்க யான் மகுடம் சூடுதல்
சான்றவர் உரைத்த தர்மமாதலால் ஈன்றவள் செய்கையின் இழுக்கு உண்டாகுமோ என்றான். சொன்னான் தெரியுமா? என்ன? 3 உலகுக்கும் போர் முதல்வன் யார்? என் ராமன், என் அண்ணன். முதல் தோன்றின இந்த உலகத்துக்கு முதல் தோன்றியவன். மூத்த குடிமகன். ஜனாதிபதி ஐயா உலகத்துக்கு. யான் மகுடம் சூடுதல் அவரை வச்சுட்டு நான் மகுடம் சூடுதல் சான்றவர் உரைத்த தர்மமாகுமா, முறையாகுமா? ஈன்றவள் ஏதோ இழுக்கு செய்து விட்டாள் என்பதற்காக இந்த நாட்டை நான் ஆளுவதா? அதானே முன்னவன் இருக்க பின்னவன் ஆளுவதோ முறையென்று முறையாகாது. எனவே ஆகவே நான் வனன் சென்று என் அண்ணனை அழைத்து வந்து முடிசூட்டி வைப்பேன். அவர் வர மறுத்தால் நானும் வனவாசம் செல்வேன். இனி இதற்கு மேல் மறுமொழி பேசினீர்கள் நான் உயிரையை விட்டு விடுவேன். உடனே தம்பி சத்ருக்கனோடும் பரிவாரங்களோடும் அண்ணனை தேடி சென்றான் பரதன். அண்ணனை தேடி சென்றான். கரையை அடைந்தவுடனே மனம் வெதும்பிய பரதன் எப்படி அழுது புலம்பினான் தெரியும்? எப்படி அழுது புலம்பினான்? அன்னை காட்டும் வழி அண்ணா, அன்பால் விளைந்த பழி அண்ணா, அன்னை காட்டும் வழி அண்ணா, அன்பால் விளைந்த பழி அண்ணா, கண்ணை இமை கெடுத்ததை போல் அன்னை உன்னை விரட்டி விட்டான். அன்னை இமை கெடுத்ததை போல் அன்னை உன்னை விரட்டி விட்டாள். இரும்பை அறுப்பது அறமாகும், இதயத்தை அறுத்தது வரமாகும். இரும்பை அறுப்பது வரமாகும், இதயத்தை அறுத்தது வரமாகும். இரும்பை அறுப்பது அறமாகும், இதயத்தை அறுத்தது வரமாகும். தெரிந்து கெடுத்தது உறவாகும், தெரிந்து கெடுத்தது உறவாகும். தெரியாமல் கெடுத்தது விதியாகும். அன்னை காட்டும் வழி அண்ணா, அன்பால் விளைந்த வழி அண்ணா. அன்னை காட்டும் வழி அண்ணா, அன்பால் விளைந்த பழி அண்ணா, கண்ணை இமை கெடுத்ததை போல் அன்னை உன்னை விரட்டி விட்டாள். அணைக்கலமாய் வருகின்றேன், அன்புடனே அணைத்துக் கொள்வாய். தடையின்றி ஏற்றிடுவாய், தடையின்றி ஏற்றிடுவாய். தத்துவனே உத்தமனே, அன்னை காட்டும் வழி அண்ணா, அன்பால் விளைந்த பழி அண்ணா, கண்ணை இமை கெடுத்ததை போல் அன்னை உன்னை விரட்டி விட்டாள். அன்னை உன்னை விரட்டி விட்டாள். அன்னை உன்னை விரட்டி விட்டாள். இப்படி பலவாறு அழுது புலம்பி தென்கரையிலே படையுடன் நின்ற ஓடும் ஓட்டும் முருகன் பார்த்தான். இத பார்த்தோன்னு அவன் என்ன செய்தான் தெரியுமா? என்ன செய்தான்? கட்டிய கதியன் கடித்த வாயின் வெட்டிய மொழியின் விழிக்கன்றியின் ஒட்டிய துடியினன் குறிக்கும் கொம்பினன் கிட்டியது அமரன கிளர்ந்த தோழினன். பயங்கர கோபக்காரன். அப்படி வெட்டிய மொழியின் வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டு. ஆமா, வெட்டு ஒண்ணு ரெண்டு துண்டு. விழி கண் இருக்கு, அது தீயினன் தீ மாதிரி கொப்பளிச்சுதான் அவனு கண்கள்.
எதுக்கு தெரியுமா? எதுக்கு? பரதன் ராமனை ஏதோ சண்டைக்கு இழுத்து அழிக்க வர்றான்னு நினைச்சிட்டான். அப்படி நினைப்பு. ஆமா. ஆனா இங்க நடப்பு அப்படி இல்லை. உடனே என்ன தெரியுமா? என்ன செய்யறான்? கிட்டியது அமர் போர், ஒரு போர் செய்யறதுக்கு ஒரு வாய்ப்பு கிட்டியது என்று கிளர்ந்த தோழினான். அந்த தோலை ஒரு சிலுப்பு சிலுத்தான். அது மட்டுமல்ல, அந்த குகன் மேலும் என்ன செய்வான் தெரியுமா? என்ன செய்தான்? ஆள நெடுந்திரையாறு கடந்திவர் போவாரோ, ஏழ நெடும் படை கண்டு விளங்கிடும் வில்லாளோ, தோழமை என்றவர் சொல்லிய சொல்லரு சொல்லன்றோ, ஏழமை வேடுவன் இறந்திலன் என்றன ஏசாரோ. அதாவது ஆள நெடுந்திரை ஆறு கடந்திவர் போவாரோ, வேள நெடும்படை கண்டு விலங்கிடும் வில்லாளோ. என்ன என்கிட்ட இல்லாத படை அவங்கிட்ட இருக்கு. உன் வில்லுக்கு என் வில்லுக்கு எங்க கூட்டம் எப்படி தெரியுமா? எப்படி சொல்லு மாதிரி செய்யும். அப்படிப்பட்ட கூட்டம். ஆமா, சரியான கூட்டம். கொல்லுன்னா கொல்லுவான். ஆமா, எள்ளுன்னா எண்ணெய், எள்ளுன்னா எண்ணெயா நிப்பான். தோழமை என்றொரு சொல்லிய சொல்லன்றோ, ஏழை மேடன் இறந்தலன் என்றன ஏசாரோ. ஒன்னு இந்த இடத்த விட்டு விட்டேன்னா, நான் ஏழையா இருந்தாலும் வேடன் இறந்துட்டான் இந்த குகை அப்படின்னு வேறொருத்தன் சொல்ல அளவுக்கு நான் நடந்துக்கிடுவேன் நினைச்சிட்டியா? விட்டுருவேன் நினைச்சிட்டியா? விட்டாதானே போவானி என்று கோபத்தோடு உடனே மந்திரி சுமந்தரர், பரதா என்ன அதோ பெரும் படையுடன் நிற்கின்றானே, அவன்தான் ஓடம் ஓட்டும் குகன் என்பவன். சரி, ராமன் மீது மிகுந்த பற்று கொண்டவன். ஆமா என்றதும் குகனின் அருகிலே வந்தான். சரி, பரதனின் வஞ்சமற்ற முகத்தை பார்த்தான் குகன். அப்புறம் விற்கலையின் உடையானை மாசடைந்த மெய்யானை, நற்கலையின் மதி என்ன நகையிழந்த முகத்தானை, கற்கனிய கனிகின்ற துயரனை கண்ணுற்றான், கையின் நின்றிடை வீழ முற்று நின்றொழித்தான், நின்றொழித்தான். கையின் நின்றிடை விழ வில் இருக்கு இல்லையா? ஆமா, கையிலிருந்து கீழே விழுந்துட்டான். அவனு பார்த்த அவன் முகத்தை பார்த்தவன தன்னால கீழே விழுது. மாசடைந்த மெய்யானே, உடனே குற்றமற்ற மாசடைந்த மெய்யவனே, நற்கலையின் மதி என்ன முகத்தானே, நல்ல கலைகளை பயின்ற மதி போன்ற முகத்தை உடைய நகை இழந்து காண்கின்றான். சிரிப்பு இழந்து. ஆமா, சிரிப்பு இழந்து நிற்கிறான். ஆனா பார்த்தா அழகா இருக்கான். சில பேர் ரொம்ப அழகா ரொம்ப சிறப்பா வாழ்ந்திருப்பான். அவன் ஏதாவது ஒரு கஷ்டத்துல இருக்கும்போது முகம் வாடி இருக்கும். ஆமா, ரொம்ப வாடி சோர்ந்துருவான். எவ்வளவுதான் வாடினாலும் அழகு அழகுதான். ஆமா, அழகு அழகுதான். லட்சணம் இருக்கணும் ஐயா. அப்பதான் மக்கள் மத்தியிலையும் அந்த சமுதாயத்திலையும் கூட்டத்திலையும் எல்லாத்திலையும் அவனுக்கு ஒரு பேர் கிடைக்கும் இல்லையா? ஆமா, கற்கனிய கனிகின்ற துயரான், கல்லும் கனிச்சிடும். கல்லும் கரைக்கும். அப்படிப்பட்ட அந்த துயரம் அவனுடைய கண்ணுற்ற அப்படிப்பட்டவனை பார்த்தான். விற்கையின் நின்றிடை வீழ விம்முற்றான். விம்மி விம்மி இந்த குழந்தைகள் அழுது. ஆமா, விம்மி விம்மி தேம்பி தேம்பி அழும். ஆமா, அது மாதிரி இந்த குகனும் அழுதானாம். ஐயோ, இப்படி அழுது கொண்டிருக்க நாம் எண்ணியது தவறு என்று மிகவும் குகன் வருந்தினான். சரி, சில பேர் திடீர்னு எதை என்னாலும் எடுத்ததும் தப்பா போட்டுறான், தப்பு கணக்கு போட்டுருவான். பரதனை யாரு தெளிவி, இளவரசியே தாங்கள் இங்கு வந்த காரணம் என்ன என்று கேட்டான். என் தாய் செய்த தவறால் காடு சென்ற என் அண்ணன் ராமனை அழைத்து வந்து அயோத்தி நாட்டை முடி சூட்ட எண்ணம் கொண்டு தேடி வந்தேன், தேடி வந்தேன், தேடி வந்தேன், ஏவல் செய்ய ஓடி வந்தேன், ஓடி வந்தேன்.
என்ன சொன்னான் தெரியுமா? எதுக்கு வந்தேன் தெரியுமா? எதுக்கு? அண்ணன் ராமனை அழைத்து வந்து அயோத்தியிலே நாட்டை முடிசூட்டி வைக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டு தேடி வந்தேன், ஏவல் செய்ய ஓடி வந்தேன். உடனே குகன், ஆஹா தன் தாய் செய்தது தவறு என்பதை உணர்த்திய உத்தமனே, உத்தம பரதனே என்றார். உத்தம பரதன் ராம என்னையா பெரிய ராமன், 1000 ராமர் நின் கேள் அவரோ தெரியும் அம்மா. உன்ன மாதிரி 1000 பரதன் இருந்தா தான், 1000 ராமன் இருந்தாதான் ஒரு பரதனுக்கு இணையாகும் அப்படின்னு சொல்றேன். பரதனின் பெருமையை ஆழ்வார்கள் படியில் குணத்து பரத நம்பி என்பார்கள். அப்படி பாடுவார்கள். அவ்வளவு சிறப்புடையவன் இந்த பரதன். ஆமா, பரதன் மிகச் சிறந்தவன், ஒழுக்கமுடையவன். ஆமா, ஒழுக்கம் உள்ளவன், எல்லா வித்தைகளும் அறிந்தவன். சரி, மிக அழகானவன், எல்லோரையும் அனுசரித்து செல்கின்றவன், நீதி தவறாத நீதிமான். ஆமா, நீதிமானே. உலகத்தில் உத்தமன் என்பது மிகச் சிறப்புடைய ஒரு விஷயம். எல்லா பேரும் உத்தமனாக இருக்க முடியாது. அதமன், அதமா அதமன், மத்தியமன், உத்தமன் என்று 4 வார்த்தை இருக்கு. அதமன்னா நம்மளை தவிர வேற எவனும் இந்த உலகத்தில் வாழ்ந்துடக்கூடாது அப்படின்னு இருப்பான். அதமா அதமன்னா அவன் எப்படிப்பட்டவன்? இவன் அவனோட மோசம், அவனோட கீழே உள்ளவன். ஆமா, எவனுமே உயிரோட இருக்கக்கூடாது, நம்ம மட்டும் இருக்கணும், நம்ம மட்டும் வாழணும், மீதி எல்லாரும் செத்து போகணும்னு நினைக்கக்கூடியவன். மத்தியமன் அவன் என்ன தெரியுமா? எல்லாரும் வாழணும், நம்மளும் வாழணும், அவங்களும் வாழணும்னு நினைப்பான். மத்தியமானவன் நடுத்தரவாதின்னு சொல்லுவோம்ல நம்ம நாட்டுல. ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்க நடுத்தரவாதி வாழ்ந்துக்கிட மாட்டான். ஆமா, ஏன்னா அவர் ரொம்ப நல்லவன் தம்பி. ஆமா, நடுத்தரவாதி தான் உலகத்திலே உயர்ந்தவன் என்று நிறைய விஞ்ஞானிகள் சொல்லி இருக்காங்க. ஆமா, அப்படி உயர்ந்தவன் தான் பைசாயில பின்தங்கிடுவான். அப்படியா? ஆமா, எங்க பின்தங்கினாலும் வாழ நினைத்தவன், நல்லபடியாக வாழ வேண்டும் என்று எண்ணுகின்றவன் எப்படி இருந்தான் ஐயா? ஆமா, அவன் பேரை சொல்லிட்டு தானே இருப்பாங்க. வாழ தெரியாதவனுக்கு காய்ச்சி இருந்தும் பிரயோஜனம் கிடையாது. அதான் இல்லையா? அவன் வர மொக்க அப்படின்னு சொல்லுவான் இல்லையா? ஆமா, மொக்க ஒண்ணுக்கு ஆகாது, பதறு. ஆமா, அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் தாய் செய்தது தவறு என்பதை ஒன்று உத்தம். அடுத்தது 4வது உத்தமன். உத்தமன்னா யார் தெரியுமா? நம்ம வாழனாலும் பரவாயில்ல, இந்த உலகத்து மக்கள் வாழட்டும், காமராஜ் மாதிரி அப்படி நினைக்க எவனாவது தான் இருப்பான். அப்படி பிறகு எல்லோரையும் ஓடங்களில் ஏற்றி கங்கைக்கரை கடந்து காடு வழியாக சித்திரக்கூட மலையின் அடிவாரத்தில் வர, இதை அறிந்த லக்குவன் அண்ணன் ராமனிடத்தில் இந்த குக அன்னைக்கு எப்படி கோபத்தோடு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இருந்தானோ அதே நிலைமையில் தான் இந்த லக்குவன் இருக்கான். ஆமா, அவனுக்கு கோபம் ஒரு நேரமும் தீரல. இவன் என்ன சொன்னான் தெரியுமா? என்ன சொன்ன? அண்ணா அண்ணா, அந்த வஞ்சகியின் மைந்தன் பரதன் தங்களை எதிர்க்க பெரிய படையுடன் வாரான் அப்படின்னு நினைக்கிறான். உடனே ராமபிரான் சிரித்தார். தம்பி லட்சுமணா, ஆத்திரம் கொள்ளாது. நம் குலத்தவர் எவருமே இந்த மாதிரி எண்ணம் அவர்கள் யாருக்குமே கிடையாது, முறை தவறுவதில்லை. அதிலும் பரதன் தர்மத்தின் தலைவன், வாய்மை தவறாத உத்தமன், சற்று பொறுமையாக இரு. அப்பொழுது ராமனின் எதிரே வந்த பரதன், அண்ணா அண்ணா, என்னை விட்டு போய் வந்து விட்டாயா அண்ணா? நான் இந்த நாட்டை ஆள்வேன் என்று நீ எண்ணி விட்டாயா என்று ஆற தழுவினார். அறந்தனை நினைந்திலை, அருளினை நீத்தலை, துறந்தனை முறைமையே நீ மறந்தாய், அருளினை நீ நீத்தாய், துறந்தனை முறைமையை எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டாய். ஏன்? நீ இல்ல மூத்தவன், உனக்கு இல்ல இந்த நாடு, அந்த முறையை நீ ஏன் விட்டுட்டு வந்தா? அதானே சரியான கேள்வி. ஆமா, இளைய பெருமாள் இமைப்பில் நயனன் அந்த கைங்கரிய சீர்மா இளைய பெருமாள் கதறினான். ஆமா, இதெல்லாம் யார் சொல்ல தெரியுமா? ஆழ்வார்கள் லட்சுமணன் சொன்ன வார்த்தைகள். இமைப்பில் நயனன், கண் இமைக்கிறதுக்குள்ள எடுத்துருவான் அம்ப. ஆமா, அம்ப எடுத்தே மட்டும் இல்ல, உயிரை எடுத்துருவான். கைங்கரிய சீமான், ஸ்ரீமான், அதாவது ஸ்ரீனா உயர்வான எண்ணம் உடையவன். ஆமா, கைங்கரியம் செய்யறதுல அவனை விட்டா யாரும் கிடையாது, கிடையவே கிடையாது. இளைய பெருமாள் என்றெல்லாம் ஆழ்வார்கள் கதறினார் சொல்லுவார்கள். இவன் அதை எண்ணி எண்ணி கதறினான். கவலையால் கண்ணீர் வற்றி தவித்தான். அழுதுக்கு கண்ணீர் இல்லாம வேற கண்ணீர் இல்லை.
தவிச்சிட்டு இருந்தானா யார் இந்த லக்குவன். ஆமா ஆமா, கண்ணீர்லாம் வத்தி போச்சு. அப்பொழுது ராமன், பரதா நம் தந்தை நலமாக உள்ளாரா என்றதும் பரதன் அழுகின்றார். அழுது கொண்டே இருந்தான். ஐயோ அண்ணா, என்னை பெற்ற பாவியாலும் தங்களின் பிரிவாலும் நம் தந்தை இறந்து விட்டார். ஐயோ! உடனே ராமபிரான், என்ன நம் தந்தை இறந்து விட்டாரா? ஆமா. காலதேவா, கடுஞ்செயல் புரிந்தனையோ? விண்ணிடை அடைந்தனன் என்னும் சொல் கேட்டு புன்னிடை அயிலன செவி புகும் முன்னே கண்ணொடு மனம் சுழல் கரங்கிய நிலையில் மண்ணிடை விழுந்தனன் வள்ளல் ராமன். அழுதா எப்படி, என்ன சூழ்நிலை பாருங்க. விண்ணிடை அடைந்தனன் என்று சொல்லை கேட்டதும், தந்தை இறந்தார் என்று சொல்லை கேட்ட உடனே புண்ணில வெந்த புண்ணில வேல் எடுத்து குத்தினா எப்படி இருக்கும்? ஆமா, அப்படி இருந்தது. கண்ணோடு மனம் சுழந்து அப்படி கரங்கி கீழே விழுந்தானா ராமன். மண்ணிடை விழுந்தனன் வள்ளல் ராமன் என்று கம்பன் சொல்லுவார். மூச்சை தெளிந்தார் ராமன். மனம் ஆற்றாது, பேரன்பின் பிறப்பிடமே தந்தையே, நான் காணடைந்தேன் என்றதால் தான் நீர் வானடைந்தீரோ? இந்த விஷயம் எனக்கு தெரிந்திருந்தால் நான் காட்டுக்கு வந்திருக்க மாட்டேனே. ஐயோ, என் தந்தையை பிரிந்து நான் எப்படி இருப்பேன்? பேரன்பின் பிறப்பிடமாக இருந்த என் தந்தை என்னை விட்டு போய்விட்டாரே என்று கண்ணீர் விட்டார் ராமன். கதறி அழுதார். வேதனையில் மனமுடைந்து துயரடைந்து சுடுகாடு அடைந்தீரோ என பலவாறு அந்த ராமபிரான் அழுது புலம்பினான். தெய்வமாக இருந்தாலும் பூவுலகில் பிறந்து விட்டால் அவன் மனிதன் தானே. அவனுக்கும் சோகம் இருக்கத்தானே செய்யும், நிச்சயமாக துயரமும் பல இருக்கத்தானே செய்யும். அழுது புலம்பிய ராமன் மனதை தேற்றிக்கொண்டு பரதனை பார்த்து, பரதா, நான் கூறுவது நீ கேட்டுத்தான் ஆக வேண்டும். ஏன் தெரியுமா? ஏன்? சூழ்நிலை அப்படி, நிலம் அப்படி இருக்கு என்று முடிவு செய்ய வேண்டும் என்று மூத்தவன் நான் சொல்லுகின்றேன். நீடிய புகழ் ஓங்க நீயே நாட்டை ஆள வேண்டும். வாடிய மக்கள் நலம் வாடிய மக்கள் நலம் வளம் பெற செய்ய வேணும், செய்ய வேணும். வளம் பெற செய்ய வேணும், செய்ய வேணும். வாடிய மக்கள் நலம் மக்கள் நலம் வாடிய மக்கள் நலம் வளம் பெற செய்ய வேணும், செய்ய வேணும். வளம் பெற செய்ய வேணும், செய்ய வேணும். மென்பிறந்தவனுக்கு தான் திருமுடி என்பதை நான் அறிவேன். ஆனால் நம் தந்தையின் கட்டளையும் என்னால் மீற முடியாது. ஆகவே நீயே நாட்டை ஆள வேண்டும். நிலைமையை புரிந்து கொள். மக்கள் நலன்தான் இப்பொழுது நமக்கு முக்கியம். என் சொல்லை மீற மாட்டாய் என நம்புகிறேன். உடனே மறுக்க முடியாத பரதன் என்ன சொன்னான் தெரியுமா? என்ன சொன்னான்? அண்ணா, நான் நாட்டை பார்த்துக் கொள்ளுகிறேன். ஆனால் 14 வருடம் கழித்து உடனே நீங்கள் வந்து இந்த ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும். வராவிட்டால் அதற்குள் நான் உயிரை மாற்றி விடுவேன். அப்படி என்று சொல்லுகின்றார். உயிரை மாய்த்து விடுவேன் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் அந்த அவனுடைய அன்பை பார்த்து இந்த ராமன் பெருமிதம் கொண்டாராம். அப்படியானால் ஒன்றே ஒன்று நான் கேட்கின்றேன் அண்ணா. கேளுங்கள். தங்கள் பாதுகைகள் 2ஐயும் எனக்கு அளிக்க வேண்டும். பாதுகைன்னா என்னது? பாதுகைன்னா செருப்பு, காலில் போடக்கூடிய செருப்பு. அது 2ஐயும் நீங்கள் எனக்கு தர வேண்டும் என்றதும் பரதனின் சகோதர பாசத்தின் உச்சத்தை அறிந்தான் ராமன். கண்ணீர் மல்க யார் இப்படி கேப்பா? பாதுகையை கலட்டி கொடுத்தான் ராமன். அண்ணன் தம்பிக்கு செருப்பை எடுத்துட்டு வாடா, அண்ணனுக்கு செருப்பை தம்பி எடுத்துட்டு வாடான்னு சொன்னா ஒரு கம்பெடுத்து அப்படி குத்தி தூக்கிட்டு வருவான். கம்பெடுத்து குத்தி கொண்டு வந்தாலும் பரவாயில்ல, வேற எங்கேயா இறங்கிடுவான். ஆமா இல்லையா? ஆமா. ஆனால் அப்படிப்பட்ட இந்த உலகத்தில் அண்ணனுடைய செருப்பையே தெய்வமாக நினைத்து கொண்டு வருகின்றார். அதை பாதுகை தலைமையில் வைத்து
பிரியா விடை கொண்டு நடை கொண்டான் பரதன். எல்லோரும் அயோத்திக்கு புறப்பட்டார்கள். எல்லோரும் புறப்பட்டு பெரும் படையுடன் அப்படி வந்து கொண்டே இருக்கிறார். உடனே நந்தி கிராமம் வந்தடைந்து நலம் பெருகும் பாதுகையை, நந்தி கிராமம் வந்தடைந்து நலம் பெருகும் பாதுகையை நன்னீரில் ஸ்நானம் செய்து நாதவேத கீதம் இசைத்து சிந்து கலங்க பாதுகையை சிங்காசனம் தனிலே வைத்து பந்த பாசம் தனி துறந்து, பந்த பாசம் தனி துறந்து பட்டாபிஷேகம் செய்தான். பந்த பாசம் தனி துறந்து பட்டாபிஷேகம் செய்தான். அந்த பாசம் தனி துறந்து பட்டாபிஷேகம் செய்தான். நந்தி கிராமத்திலே வந்து ஸ்ரீராமன் பாதுகையை புனித நீராட்டி சிங்காசனத்திலே வைத்து பட்டாபிஷேகம் செய்து கட்டளையிட்டான். கட்டளையிட்டு, அதாவது நாட்டை கவனிக்கும்படி மந்திரி பிரதானிகளுக்கு கட்டளையிட்டு ராமனின் வரவை எண்ணி தவம் இருந்தான் பரதன். எதிர்பார்த்து இருந்தான். இத்துடன் அயோத்தியா காண்டம் முற்று பெற்றுவிட்டது. ராமனுடைய இந்த வரலாறு கேட்டவர் அனைவரும் நேற்று வரை செய்த பாவம் இன்றோடு தீர்ந்தது. இனி பாவம் நீங்க செய்யலாம். இனி பாவமே கிடையாது. ஆமா, அப்படிப்பட்ட ஒரு மகா சக்தி படைத்த நூல்தான் இந்த ராமன். அப்படிப்பட்ட ராமாயணம், ராமாயணத்தை கேட்டு தெளிந்த அனைவரும் சிந்தைமைகுள எல்லா நலமும் வளமும் பெற்று பல்லாண்டு வாழ்க 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 வாழ்க. அயோத்தி ராமனின் கீதம் பாடு, அல்லும் பகலும் அவன் அருள் தேடு. அயோத்தி ராமனின் கீதம் பாடு, அல்லும் பகலும் அவன் அருள் தேடு. 500 ஆண்டு தவம் அனைவரும் கூடு, 500 ஆண்டு தவம் அனைவரும் கூடு. அனந்த ராமா வாழிய நீடு, அயோத்தி ராமனின் கீதம் பாடு, அல்லும் பகலும் அவன் அருள் தேடு. நீதியை காத்திடும் ராமாவதாரம், நித்தமும் கம்பன் கவி இசை ரீங்காரம். நீதியை காத்திடும் ராமாவதாரம், நித்தமும் கம்பன் கவி இசை ரீங்காரம். விதிவழி ராவணன் சர்வாதிகாரம், விதிவழி ராவணன் சர்வாதிகாரம். தீண்டது இலங்கையின் அசுர சம்காரம். அயோத்தி ராமனின் கீதம் பாடு, அல்லும் பகலும் அவன் அருள் தேடு. வரலாறு பொய்ப்பதும் இல்லை, உலகம் இதனை மறப்பதும் இல்லை. உண்மை வரலாறு பொய்ப்பதும் இல்லை, உலகம் இதனை மறப்பதும் இல்லை. வன்மை இல்லை, ஓர் வறுமையும் இல்லை. வன்மை இல்லை, ஓர் வறுமையும் இல்லை. வருநாள் பாரதம் வீழ்வதும் இல்லை. அயோத்தி ராம
பகலும் அவன் அருள் தேடே 500 ஆண்டு தவம் அனைவரும் கூடு அனந்த ராமா வாழிய நீடு அயோத்தி ராமன் கீழும் பாடு அல்லும் பகலும் அவன் அருள் தேடே அல்லும் பகலும் அவன் அருள் தேடே அல்லும் பகலும் அவன் அருள் தேடே அனைவரும் தேடு அனைவரும் தேடு. ராமநாமத்தை கேட்ட பெரியோர்கள், நல்லோர்கள், சான்றோர்கள், ஆன்றோர்கள், தாய்மார்கள், குழந்தைகள் எல்லோரும் எல்லா நலமும் வளமும் பெற்று நடு